சின்ன பையனாக இருக்கும்போது அந்த அங்கே இருந்துச்சு, சர்ச் அங்கே இருந்துச்சு, அது பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறுல நான் இங்கே உட்காந்து, சர்ச் இங்கே இருந்துச்சு, இங்கே உட்காந்து நான் பைபிள் வாசிக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த கிணத்து பக்கத்தில் விளையாட்டு கேப்பில் விளையாடு சின்ன பையன், சரியா தமிழ்லாம் பேச தெரியாது, அங்கே உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். திடீர்னு என்ன பண்ணா, ஒரு கல்லை எடுத்து உள்ளே போட்டான். நான் உடனே நினச்சேன், இவன் கல்லை இன்றைக்கு போடுறான், நாளைக்கு வேற ஏதாவது தூக்கி போட்டுற போகிறான் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டேன். கேப்ரியல் இங்கே வான்னு கூப்பிட்டு, அதுக்குள்ள கிணத்துல கல்லை போடக்கூடாதுப்பான்னு சொன்னேன். அவனுக்கு புரிஞ்சுக்கிற வயசு அந்த இல்லை, அவன் சின்ன பையன், புரிஞ்சுக்கிற வயசு இல்லை. கல்லை போடாதப்பான்னு சொன்னேன். அவன் சொன்னா போடல டேடின்னு சொன்னான். என்னடா இது, நான் கண்ணால பார்த்தேன், அவன் போடல டேடின்றானே. எனக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் ஏறிச்சு. அதுல போடக்கூடாதுப்பான்னு சொன்னேன். அவன் திரும்ப சொன்னா போடல டேடின்னு. 1 டைம் 2 டைம், 3வது முறை சொன்னேன், 4வது முறை சொன்னேன். அவன் போடலன்னு சொல்லிட்டே இருக்க எனக்கு இங்க ஏறிட்டே இருக்கு டெம்பரேச்சர். 5வது முறை அவன் போடலன்னு சொன்னான் பாருங்க, அவன் முடிக்கிறக்குள்ள போட்டேன். நீங்க என்ன மாதிரி யாரும் பிள்ளைங்களை அடிச்சிருக்க மாட்டீங்க. அடிச்ச அடியில் அங்க போய் விழுந்தான். சாத்துன்னு. இந்த வயசுல நீ பொய் சொல்ல பழகி இருக்க, நல்லா பின்ன போடுறான் முழங்க. அவங்க அம்மா ஓடி, எங்க பிள்ளைங்க இறக்கம் இல்லாம அடிக்கிறீங்க இந்த மாதிரி. இந்த சின்ன வயசுல நமக்கு தான் பைபிள் வசனமே இருக்க, பிரம்பை கையாடாதவன் என் பிள்ளை நேசிக்கிறேன், எனக்கு வசனம் வியாக்கியானம் பண்ண தெரியல, நமக்கு எப்படி வேணும் வியாக்கியானம் பண்ணலாம்ல. பிரம்பை கையாடாத மகனை என் பிள்ளை நேசிக்கிறேன், அதனால உதைக்கிறேன். அடிக்கிற அப்பா அம்மா கவனிச்சுக்க, பிள்ளை மேல கை வைக்கிற பெற்றோர் கவனமா கேளு. உன் பிள்ளை அடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கலாம், நீ நேசிக்கிறேன் அடிக்கலாம். அடிச்சு முட்டிக்கால் போட்டாச்சு, முட்டிக்கால் நிக்கிறான், அழுகுறான். நான் என் துணியை நான் தான் துவைச்சுக்குவேன். என் துணியை துவைக்கிறதுக்கு துணி ஊற போட்டு வச்சிருக்கு, அங்க வந்து துணியை எடுத்து துவைக்கிறதுக்கு பின்னால சத்தம் கேட்டுச்சு. நீ ஒரு பையுமே சொன்னது இல்லையா, நான் எடுக்கட்டுமா பெரம்ப, நான் எடுக்கட்டுமா, நீ ஒரு பையன் சொன்னது இல்லையா. தலைகீழ அப்படியே துணியோட விழுந்தேன், கீழே துணியோட விழுந்தேன். கத்துனேன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த சின்ன பொய்க்கு நான் அவனை உதைச்சி மிதிச்சு சவுட்டிட்டேன். நான் சொன்ன பொய்க்கெல்லாம் பெரம்பை எடுத்தான், எலும்பு ஒண்ணு இருக்காது எனக்கு. கத்துனேன், கதறினேன், என்ன மன்னியும். இன்னைக்கு என் பிள்ளைங்க பந்திய சுற்றுல ஒலிவ மர கன்றுகளை போல இருக்காங்க. அடிச்சதுனாலயா? அறியாம உள்ள காலம் அடிச்சேன். என்ன நான் திருத்தினேன். என் பிள்ளை தப்பு செய்யும்போது நான் தப்பு செய்தானே, அந்த தப்பு அந்த மிஸ்டேக் நான் பண்ணனா, வசனத்தை வச்சு என்ன ஆராய்ஞ்சு பார்த்தேன், என்ன சரிப்படுத்த என் பிள்ளைங்க சரியாயிட்டாங்க. இன்னைக்கு என் பிள்ளைங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்காங்க. இன்னைக்கு என் பிள்ளைங்க என் பந்திய சுற்றுல இருக்காங்க. என் பிள்ளைங்க கனி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளைங்க எனக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க. என் வேதனையா இல்ல. நீங்க நினைச்சுக்காதீங்க, என் பிள்ளைங்களை நேசிச்சு அடிச்சதுனால இல்ல, என் பிள்ளைங்களை நேசிச்சு என்ன திருத்தினேன். ஒவ்வொரு காரியத்திலையும் வசனத்தை வச்சு என் வாழ்க்கையை திருத்த என்ன திருந்திடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, என் மனைவி திருந்திட்டாங்க, என் பிள்ளைங்க திருந்திட்டாங்க, எங்க வீடு ஒரு அழகான தோட்டமா மாறிடுச்சு. மிஸ்டர் கவனிச்சுங்க, நீங்க நினைச்சிடாதீங்க பிள்ளைங்களை உதைச்சிட்டா சரி பண்ணிடுவானே. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீயே அதை செய்கிறபடியினால் நீ தண்டனைக்கு தப்பவே முடியாது. அதனால பிள்ளைங்க ரொம்ப ஜாலி ஆயிடாதீங்க. பாஸ் சொல்லிட்டாரு இன்னைக்கு, இனிமேல் என்ன செய்யக்கூடாது, இனி அடிக்கவே கூடாது. தண்டனையும் பிறம்பும் மதியனத்தை நீக்கும். தண்டிக்க வேண்டிய வழியில தண்டிக்கணும். கர்த்தருக்கு பயப்படணும்.
ஆனா எல்லாத்திலும் ஒண்ண வச்சுக்கங்க, நீங்க வாழ வேண்டிய முறையாக நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க உயர்ந்துருவீங்க. நீங்க உங்களை மாத்திக்காம வீட்டை மட்டும் மாத்திரணும் அப்படின்னு தலைகீழ பிரயத்தனம் பண்ணினாலும் நடக்க போறதில்லை. கர்த்தர் உங்க வாழ்க்கையில வசனம் கிரியை செய்தா, உங்க வாழ்க்கையில மாத்திச்சா, நேரம் ஆயிடுச்சு.